ஹலோ guys எல்லாருக்கும் வணக்கம். நியூ வீடியோ சந்திக்கிறோம். போன வீடியோ கோலேஜ் ஆப் எடிட் பண்றத பத்தி பார்த்திருப்போம். இந்த வீடியோ என்னன்னா நம்மளோட விண்டோஸ் 11 இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் விண்டோஸ் 11 என்ன மாதிரின்னு. ஸோ அந்த விண்டோஸ் 11ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இது நான் போட்டிருக்க விண்டோஸ் 11 நான் காட்டுறேன் பாருங்க. விண்டோஸ் 11 ஹோம் வாய்ஸ் போட்டிருக்கிறேன். இது இப்போ வர மோஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ்ல விண்டோஸ் 11 தான் போட்டிருக்காங்க. அது நீங்க என்னென்னு பார்க்கலாம்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் எல்லாம் போய் நீங்க விண்டோஸ் அடிச்சாலே இதுல விண்டோஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படி வரும். இதுல அப்ளை செட்டிங்ஸா கொடுத்தீங்கன்னா அபவுட்ல போகும். சாரி சும்மா சொல்லிட்டேன். அபவுட் யுவர் பிசி கொடுத்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா கூட போட்டிருக்கும். இந்த டிவைஸ் நேம் ரெக்ஸ்டர் போட்டுக்கிறேன். ப்ரொசஸர் ஏஎம்டி ரைசஸ் நான் போட்டுக்கிறேன். என்னோட நான் கேம்ஸ் விளையாடுவேன். நான் ஜிடிஏ ஜிடிஏ சாண்ட் ரைசர்ஸ் அப்படி வைஸ் ஜிடிஏ வைஸ் சிட்டி அப்படி விளையாடுவேன். பார்த்தீங்கன்னா இதுல போட்டிருக்கு விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல போட்டிருக்கு விண்டோஸ் 11 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ்னு போட்டிருக்கு வேர்ஷன் போட்டிருக்குது. ஸோ அப்படி கண்ணன் போட்டிருக்கு. செட்டிங்ஸ்ல என்னென்ன வரும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நான் இன்னொரு நாள் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ முதல்ல இருந்தே போய்க்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா நார்மலாக ரைட் கிளிக் பண்ணோம்னா வளமையா வர மாதிரி தங்காய்ஸ் வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது வியூவில் எல்லாருக்கும் தெரியும் இந்த இதுகளெல்லாம். இதை நான் சொல்ல விருப்பப்படலை. ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சில லினக்ஸ் பாய்க்கிறாங்களுக்கு இதுல லினக்ஸ் சம்பந்தமா வரும். நான் ஏஎம்டி பாய்க்கிறால அப்படி இருக்குது. ஓபன் டெர்மினல் அப்படி கொஞ்சம் இருக்குது. பதவி டாஸ்க் பார் பார்க்கலாங்க. டாஸ்க் பார்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு மூலையில ஒரு ஒரு என்னண்டு ஒரு வெதர் போட்ட மாதிரி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதை நாங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி நாங்க மேல் எடுத்துருவோம். இல்லை நாங்க கிளிக் பண்ணிட்டு நாங்க சைட்ல எடுத்தோம்னா ஆஃப் ஆகிரும். நாங்க கிளிக் பண்ணிட்டு நேர வந்தது நேர எடுத்தோம்னா இதுல பாத்தீங்கன்னா நிறைய டேட் போட்டிருக்கு. 5th நவம்பர் குட் மார்னிங் போட்டிருக்கு. என்னன்னு இப்போ டைம் பாத்தீங்கன்னா 11:02 அதாவது மார்னிங் 11:02 மத்திய டைம் தான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். ஸோ அதனால குட் மார்னிங் வருது. இப்போ நான் ஒரு நாள் அடுத்த வீடியோல நான் நைட் ஷூட் பண்ணிக்கொண்டு நான் உங்களை நைட் காட்டுறேன். இதுல குட் நைட் அண்ட் குட் ஈவினிங் போட்டிருக்கும். ஆஃப்டர்நூன் 12 மணி பிறகு பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் போட்டிருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் இருக்கு guys. விண்டோஸ் ரீஃப்ரெஷ் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஃபுல் எக்ஸ்பேண்ட் ஃபுல் இருக்கும். இது ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். பிறகு அதோட ஆட்டோமேட்டிக் லெவலுக்கு வந்துடும். அடுத்தது ஃபீட்பேக் இருக்கும். அது இந்த செட்டிங்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இதில் காட்டுறது அதெல்லாம் எடுத்து விடக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ட் பண்ணியிருந்தா இதில் என்ன நியூஸஸ் காட்டும். இப்போ சிஎன்என்ல என்னென்ன வந்தது அப்படி எல்லா இதுலையும் நியூஸஸ் காட்டும். மற்ற இதில் ஆஃப்லைன் கேம்ஸஸ் அப்படி கணக்கு வயலு அப்படி கணக்கு காட்டுங்க. பிளேயர் கொடுத்த மாட்டா அதில் கேம்ஸ் வரும். இந்த அன்ஃபார்ச்சுனேட் நெட் இல்லாதபடியா இப்படி செய்யக்கூடியா இருக்கு. ஏன்னா இந்த ஃபோன் கொஞ்சம் இதாகிட்டு ஸோ அதனால தான் இந்த பிரச்சனையா இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோல நான் இதை பற்றி வடிவா போடுறேன். இந்த இதை பற்றி நான் கணக்கு சொல்லலாம். செட்டிங்ஸ் வேணும்னா கணக்கு செட்டிங்ஸ் வருது பாருங்க. இதுக்குள்ளேயே கணக்கு இருக்கு. ஸோ இதை பற்றியே கணக்கு சொல்லலாம். ஸோ நான் இதை பற்றி இன்னொரு நாள் தனி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ விண்டோஸ் 10 வச்சுக்கிறார்கள். இதை என்னென்று நாங்கள் எங்களோட விண்டோஸில் ஆட் பண்ணி என்னென்று யூஸ் பண்ணலாம்னு சொல்லியும் நான் அதை ஒரு வீடியோ போடுறேங்க. அதுக்காக வெயிட் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி வச்சிருக்கேன். அப்போ நாங்கள் போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஐக்கனும் வந்துருக்கு. இப்போ நாம வழமையான விண்டோஸ் விண்டோஸ் 10ல பார்த்தீங்கன்னா நாங்கள் சைட்டில் தாங்க இந்த பட்டன் இருக்கும். சைட்டில் தட்டினா பெருசாக வரும். இந்த சைட்டில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பின்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது தட்டினோம்னா இதில் வராது. நடுவாக தான் வருங்க. பார்த்தீங்கன்னா இதில் பின்னட் ஆப்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் ஆப்ஸை பின்னட் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் எனக்கு தேவையான ஆப்ஸை பின்னட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓலன் இருக்கு பாருங்க. இந்த ஓலை தட்டினீங்கன்னா உங்களுக்கு தேவையான முழு ஆப்ஸும் இருக்குது பாருங்க. என்னுடைய இருக்கிற முழு ஆப்ஸும் இருக்குது. ஸோ இதாங்க ஓலாப்ஸ் நாங்கள் இதில் சர்ச் பண்ணி கூட கொள்ளலாம். நான் இப்போ இப்படி அமர்த்தினாங்க இப்படி வந்துடுது. பார்த்தீங்கன்னா இதில் நான் வாட்ஸ்அப் சர்ச் பண்ணேன்டா வாட்ஸ்அப் பீட்டா வருது. சரியா அதே மாதிரி தான் மற்றது இதில் ரெக்கமெண்டட் ஆப்ஸ் அதாவது நான் கடைசியாக பயன்படுத்தின ஆப்ஸ் அதாவது நான் ஃபோட்டோஸ்
சிஎஸ்எஸ் பிடிஎஃப் நோட்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட விட அதுக்கு அனுப்பினேன். ஸோ மோர் தட்டினீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு நான் என்னென்ன பாவிச்சேன்ட்டு எத்தனை அவசரமானட்டு எல்லாம் காட்டிக்கொண்டே இருக்கும். அதனால ஃப்ரீக்வன்சி யூஸ் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டுட்டு என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா எத்தனை அவசரமாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லாம் வருது. பார்த்தீங்கன்னா நான் எஸ்டர்டே 9:40க்கு யூடியூப் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் எடிட் பண்ணி முடிஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் அதில் ஆடியோஸ் எல்லாம் இருக்குது. மற்ற தம்ப்நெயில் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவோட தம்ப்நெயில் இப்படி எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் பேக் போயிட்டோம்னா இதில் டவுன்லோட் இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரொஃபைல் இருக்குது. ப்ரொஃபைலுக்கு கிளிக் பண்ணோம்னா எங்களோட மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ன்ற நாங்கள் சைன்இன் பண்ணிக்கிற ஒரு அட்ரஸ் காட்டும். அவுட்லுக் அட்ரஸ் ஒன்று காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் இருக்குது. டவுன்லோட்ஸ் தட்டினோம்னா நம்மளோட ஃபைல் எக்ஸ்போர்ட்டரில் டவுன்லோட்ஸுக்கு போயிடும். அடுத்தது மியூசிக் இருக்குது. அதே தான் ஃபைல் எக்ஸ்போர்ட்டரில் இதில் போகும். அதே ஃபைல் எக்ஸ்போர்ட் போகும். நெட்ஒர்க்கை தட்டினாங்கன்னா உடனே செட்டிங்ஸ் போகும். நெட்ஒர்க் தட்டினா இது ஃபைல் மேனேஜரில் இருக்கிற நெட்ஒர்க்கு போகும். சாரி. அடுத்தது இது பர்சனல் ஃபைல் ஃபோல்டர். இது ஃபைல் எக்ஸ்போர்ட் எல்லாம் தெரியும். இது செட்டிங்ஸ். அடுத்தது பவர் பட்டன். பவர் பட்டனில் 4 இருக்குது. ஸ்லீப், லாக், ஷட் டவுன், ரீஸ்டார்ட். இது 4 இருக்குது. இது போல தாங்க சில இருக்குது. அடுத்து நாங்கள் சர்ச் பட்டனை தட்டினோம்னா இதில் நாங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப்ஸ் அதாவது இருக்கும். கூகுள் க்ரோம் நான் கூட யூஸ் பண்ணிக்கணும் நான் இருக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்கு. நான் அது ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து இது நேற்று பாவிச்சது விபிஎன்ஸ் கொஞ்சம் பிரச்சனையானது. அப்போ விபிஎன் பார்த்தனால அப்படி கொஞ்சம் இருக்குது. பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இப்பயும் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா யூஸ் பண்ணியிருந்தேன். அப்படி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தேன். டாப் ஆப்ஸ் நான் கூடுதலாக பயன்படுத்துகிற ஆப்ஸ் இதில் இருக்குது. நான் இதோட தான் கூட பயன்படுத்துகிற ஆப்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது நான் சர்ச் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணக்கூடிய பார். இப்போ நான் முதல்ல கூட சொல்லியிருப்பேன். இப்போ நான் என்ன அது யூடியூப் சர்ச் பண்ண ஓ சொல்லி யூடியூப் ஆப் இல்லை. இது கூலேஜ் நடிச்சுடுவேன். கூலேஜ் நடிச்சா கூலேஜ் ஆப் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருது. சரி கூலேஜாக பண்ணே நான் பண்ணிட்டேன். வீடியோ போட்டிருந்தேன். இல்லாதவர்களுக்கு பார்க்காதவர்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். இல்லாட்டி நம்மளோட சேனலை போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் தான். பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் சர்ச் செட்டிங்ஸ் இருக்குது. வேறு இண்டெக்ஸிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால இதில் கொஞ்சம் செட்டிங்ஸ் வரும். நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக போகும். உங்களுக்கு போர் அடிச்சிடும் வீடியோ. அதனால் நார்மலாகவே பார்க்குறோம். இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தா செட்டிங்ஸ் தான் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. வேறு திரும்ப இதையும் தட்டி கொண்டு வரும். அடுத்து இது எல்லாருக்கும் தெரியும். கேப்லாட் இது ஏஐன்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப். நான் இப்போ ஒரு டெஸ்க்டாப்பில் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதான் நான் இப்போ இருக்க டெஸ்க்டாப் நான் இன்னொரு டெஸ்க்டாப்புக்கும் போகலாம். பட் எல்லாருக்கும் தெரியும். இது பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் என்ன மாதிரிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இருக்குது. நான் கூகுளில் க்ரோம் மற்ற ஏஜ் அப்புறம் வாட்ஸ்அப் மற்றது இது இது க்ளவுட் டெஸ்க்டாப் பண்ணுறதுல கிரியேட்டிவ் க்ளவுட் டெஸ்க்டாப் உண்டு. இந்த வீடியோ நான் யோசிச்சு பண்ணுறேன் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்குறேன். அடுத்த வீடியோ இதான் கட்டாயம் இருக்குது. நிறைய ரெக்கார்டு நிறைய சிஎஸ்எஸ் நோட்ஸ் நேட் எடுத்த ஆப் இப்போ கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்த இது எங்களோட ஆப் என்னென்ன இதில் இருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப் வீட்டை நான் இதில் அடுத்த பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டெஸ்க்டாப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணுவேன். நான் கேன்சல் பண்ணிடுறேன். இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை. ஸோ நான் கனெக்ட் பண்ணுவோம். இது நல்லா ரீஃப்ரெஷ் பண்ணால் இதில் இதே மாதிரி இதில் வருங்க. பார்த்தீங்கன்னா இது ஒன் ட்ரைவ் நான் நெட் கனெக்ஷன் அது வராது. நான் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். பேர் அது நம்மளை காட்டி கொண்டது மற்ற விண்டோஸ் சம்மந்தமாகிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வரும் இவ்வளோதான் இருக்குது ஒளிகாட்டும். அதே மாதிரி மைக்ரோஃபோன் தட்டினா மைக்ரோஃபோன் செட்டிங்ஸ்க்கு போகும். நான் என்னென்ன ஆப்பில் யூஸ் பண்ணணும் மைக்ரோஃபோன் அப்படி கிடக்க இது வரும். வாட்ஸ்அப் வீட்டாக நம்ம டெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோஸ் மைக்ரோஃபோன் அந்த டெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோஸும் அடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். பெரும்பாலும் இந்த வீடியோவுக்கு பிறகு டெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோஸ் தான் வரும். ஏன்னா இது இந்த என்ன பேர் கிரியேட்டிவ் சொல்லி
அந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ. ஸோ 2 பாட்டா தான் போட வேண்டி வரும். இல்ல கணக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கிற வீடியோன்றபடியால கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ பார்க்கலாம். அடுத்த வாட்ஸ்அப் பிசினஸ்ல ஏதோ ஒரு நான் நினைக்கிறேன் வாய்ஸ் நோட் குடுக்கறதுனால அந்த வாய்ஸ் நோட் போல இருக்கு. ஸோ நான் பாட்டுக்கு நான் தாராள பிரபுல இருந்து அப்படி. நாங்க இதில வச்சே கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வைஃபை இல்ல. அடுத்து டிவிஎஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன் guys. என்ட்ட இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன் காதுல. ஸோ இந்த ஏரோப்ளேன் மோட் இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்து பேட்டரி சர்வர் பிசி சென்டர் எல்லாருக்கும் என்ன தெரியுதோ தெரியாது. நார்மலா தான் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து மொபைல் கோச் போர்ட். அதாவது நான் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருக்க மட்டும்தான். அதாவது நாங்க வைஃபைல நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருக்க மட்டும்தான் இது அவைலபிளா இருக்கு. நாங்க ப்ளூடூத்ல கனெக்ட் ஆகாது. இதுல குறைஞ்சது 9 தான் 9 டிவைஸஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் ப்ளூடூத்தால என்னென்ன நெட்டை கனெக்ட் பண்றேன்னு உங்களுக்கு சொல்லித் தரேன். இல்லாட்டி வயர் மூலமா என்னென்ன நெட்டை கனெக்ட் பண்றேன்னு கூட சொல்லித் தரேன். அதுவும் கிட்ட வீடியோஸ் வரும். அடுத்த மொபைல் விஷயம் எல்லாரும் தெரியும். இது காஸ்ட். இது ஒரு பக்கத்துல இருக்கிற டிவைஸோட காஸ்ட் பண்றது. அடுத்த பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த ப்ரொஜெக்ட் அதாவது ப்ரொஜெக்டர் அப்படி அதுக்கு ஷேர் பண்றதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பிரைட்னஸ், இது வால்யூம் இது தட்டணும். வால்யூம் மிக்சர் வருது. நாங்க எனக்கு குரோம்ல இந்த அளவு சைஸ் வேணும். இதுல எனக்கு வீடியோ ரெக்கார்ட்ல இந்த அளவு வேணும். இது எப்படி வேணும்னா நான் அளவா வச்சுக்கலாம் எனக்கு ஏத்த மாதிரி. பார்த்தீங்கன்னா இதில் அடுத்தது பேட்டரி பெர்சன்டேஜ் கிளிக் பண்ணிட்டு அதனால பேட்டரி பெர்சன்டேஜ் காட்டிக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட் நான் இப்போ இதெல்லாம் பின் பண்ணி வச்சிருங்க. நான் இப்போ இது 2 அன்பின் பண்றேன் பாருங்க. 3 அன்பின் பண்றேன் பாருங்க. அன்பின் பண்ணிட்டு நான் வந்து டன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நான் திரும்ப எடிட்டை கொடுத்து ஹெட்டை கொடுத்து நான் இதை கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரும்ப ஹெட்டை கொடுத்து காஸ்ட்டை கொடுக்குறேன் வந்துட்டு எடிட் கொடுக்குறேன். பெரும்பாலானவர்களும் தெரிஞ்சிருக்குங்க guys. பெரும்பாலானவர்கள் இப்போ இந்த இதான் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த சில செட்டிங்ஸ் இதுலேயும் இருக்கு. செட்டிங்ஸ் 2லயும் இருக்குது. இதுலேயும் நம்மளோட செட்டிங்ஸ் இருக்குது. இதுலேயும் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது டைம் எல்லாருக்கும் தெரியும். அது என்ன டைம் எல்லாம் காட்டுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்படி கொஞ்சம் இது காட்டு நாங்கள் பேட்டரிஸ் ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் காட்டிக்காமல் இருக்குது. அதனால இதாங்க அடுத்தது இந்த டாஸ்க் பார்ல ரைட் கிளிக் பண்ணோம்னா 2 இது வருது. டாஸ்க் மேனேஜர் வருது. டாஸ்க் மேனேஜர்னு சொல்ற எல்லா விண்டோஸ்லயும் இருக்கு. டாஸ்க் மேனேஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. நாங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்க தெரியுது. எல்லாரும் தெரியும் இந்த டாஸ்க் மேனேஜர் எப்படி இருக்குமெண்டு. நான் அடுத்த டாஸ்க் பார் செட்டிங்ஸ்ல போனோம்னா நம்மளுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. நாங்க விண்டோஸ் 10ல நாங்க டாஸ்க் பார் செட்டிங்ஸை கொடுத்தோம்னா நாங்களுக்கு கண்ட்ரோல் பேனல்ல போகும். பட் இதுல நாங்க என்னத்தை கொடுத்தாலும் கண்ட்ரோல் பேனல்ல போகாது. ஸோ நான் இந்த ஏஎம்டி சாஃப்ட்வேர் இதையும் காட்டலாம்னு நினைக்கிறேன். நான் ஏஎம்டி முதல் இன்டெல் தான் guys நான் யூஸ் பண்ணேன். பட் இப்போ நான் ஏஎம்டி தான் யூஸ் பண்றேன். பட் நல்ல ஸ்பீட் guys. நான் கேமிங்லாம் விளையாடுறபடியால் எனக்கு நல்ல ஸ்பீட். அதே மாதிரி ஜிடிஎஸ் சான் ரைசஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஜிடிஎஸ் சான் ரைசஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக போல நல்ல பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிறேன். பார்க்க எனக்கே தலை சுத்தது பார்த்தீங்களா. லாஸ்டா ப்ளே பண்ணா நான் ஜிடிஎஸ் சான் ரைசஸ் தான் விளையாடினேன். எப்போ மறந்துட்டேன். கொஞ்ச நாள் விளையாடல ஜிடிஎஸ் சான் ரைசஸ். ஜிடிஎஸ் சான் ரைசஸ்ல இருக்கிற கொஞ்சம் இதுகளும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை பார்த்தீங்கன்னா பெருசா போய் கொண்டே இருக்கும். அதனால இருக்குது. இதுல இப்போ வைசிடி இல்ல. நான் சில காரணங்களால அந்த வைசிடி எடுத்துட்டேன். அடுத்த கிராஃபிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி எல்லாம் இருக்கு நம்மளோட கேமிங் சம்பந்தமாக. இந்த ஏஎம்டி இன்டெல் சொல்லிட்டா கூடுதலா கேமிங் தான் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்டெலை விட கேமிங்க்கு எனக்கு இதான் பொருத்தமா நினைப்பேன். நான் முதல் இன்டெல் நான் பிசியில வச்சிருந்தேன். விண்டோஸ் 10 போட்டு பிசியில வச்சிருந்தேன். பட் அதுல விளையாடிக்க அவ்வளவு பெரிய ஃபாஸ்ட்ன்னு சொல்லல. கொஞ்சம் குறைவா தான் இருந்தது. ஆனா இதுல பார்க்க எனக்கு ஒரு ஓரளவு ஓகேயா இருக்குது. ஆனா நோட்டிபிகேஷன்ஸ் வருது வரல. ஒரு நல்லது தான் யூஸ் பண்ணுவேன். நீங்க ஒரு புது கம்ப்யூட்டர் வாங்க போறீங்கடா நான் ஏஎம்டியே சஜஸ்ட் பண்ணுவேன். பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடா இருக்கு. எஸ்எஸ்டி தான் போட்டிருக்கு. ஆனா அவ்வளவு ஸ்பீடா இருக்கு.
இப்ப நான் அடுத்த பிஎஸ்சி ஒன்னும் எடுக்க போறேன். ஸோ எனக்கும் ஏஎம்டில எடுக்கணும்னா எனக்கு ஆசையாக கிடையாது. அது என்னமோ ஒண்ணு தெரியுது பாருங்க. நல்ல ஒரு ஸ்பீடா எல்லாத்தையும் சொல்லலாங்க ஏஎம்டில பொறுத்தவரை. அதுல ஏஎம்டி சாஃப்ட்வேர்ன்னு பாருங்க. பெப்பர் போட்டா இது பாருங்க. நாங்க இதுல ரைட் கிளிக் பண்ணி இந்த ஏஎம்டி சாஃப்ட்வேர் இதை கிளிக் பண்ணா கூட வரும். ஓப்பன் டெர்மினல் அது விண்டோஸ் 10ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வடிவா தெரியல. ஸோ இவ்வளவுதாங்க விண்டோஸ் 10ல சரி விண்டோஸ் 11 ஹோம்ல இருக்கிறது. அடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னா என்னது இந்த காட்டுறேன் உங்களுக்கு. டெக்ஸ்ட் அண்ட் ஃபோட்டோஸ் என்னென்ன செய்யலாம், என்னென்ன எடிட் பண்ணலாம்னு சொல்லி அடுத்த வீடியோ இதுதான் கைஸ். ஸோ மறக்காம நம்மளோட சேனல் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற நியூ வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். Okay guys, thank you guys. Thank you for watching this video.